Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைண்ட். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நாம ரொம்ப நாள் கழிச்சு தொப்பூர் கணவாயில் நடந்த ஒரு பயங்கர சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அந்த சம்பவத்தை பத்தி ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா, இந்த இடத்துல ஒரு குடும்பம் கார்ல தொப்பூர் கணவாய் நோக்கியும் போறாங்க அவங்க ரிலேஷனை பார்க்கறதுக்காக. அப்படி போற வழியில இவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு பயங்கர சம்பவமா தான் இவங்க லைஃப்ல டோட்டலா ஹோல் ஃபேமிலிக்கும் நடந்திருக்கு. அதை பத்தி தான் இப்போ டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ ஒரு பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த பேய் சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் விஜய். இவர் சேலமும் சேர்ந்தவர். ஆனா இந்த திகில் சம்பவம் விஜய் இவருக்கும் இவங்க குடும்பத்தினருக்கும் தான் நடந்திருக்கு. அது 2023 ஜனவரி மாசத்துல தான் இந்த ஒரு சம்பவமும் அவங்களுக்கும் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம விஜய் இவங்களுடைய சொந்த ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி தான். பட் வேலை விஷயமா இவங்க குடும்பமே சேலம்ல வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா இவங்க சொந்தக்காரங்க எல்லாமே தர்மபுரியில தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சேலம்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் சரியா 2023 ஜனவரி மாசம் அப்ப பாத்தீங்கன்னா விஜய் இவங்க அப்பாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருமே தர்மபுரியில் தானே இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான குடும்பத்தோட வீட்டுல கல்யாணமும் வச்சிருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு விஜய் இவங்க குடும்பத்தினர் கண்டிப்பா வர வேண்டியிருக்கு. ஸோ அதனால அவங்களும் வழக்கம் போல வந்து பத்திரிக்கைலாம் வச்சுட்டு போயிருக்காங்க. அண்ட் விஜய் இவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடியே போயிடலாம் அப்படின்னு இவங்களும் பிளான் பண்ண. அது ரொம்ப நாள் கழிச்சு நாம நம்ம சொந்த ஊரான தர்மபுரிக்கும் போறோம், பேசாம டிராவல்ஸ்ல ஒரு காரை ரெண்ட் எடுத்து குடும்பத்தோட போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அப்பா இவரும் யோசிக்கிறாரு. இப்போ அந்த கல்யாண நாளும் நெருங்கி வருது. கரெக்டா அதுக்கு 2 நாள் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டிராவல்ஸ் காரும் விஜய் இவங்க வீட்டுக்கும் வருது. அதுக்கேற்ற மாதிரி வீட்டுல இருக்கிற எல்லாருமே கல்யாணத்துக்கு போற அந்த 6 வாரத்துல ரெடி ஆகுறாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் இவருக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. அவங்களுக்கு காலேஜ்ல எக்ஸாம் இருக்கிறதுனால இந்த கல்யாணத்தை அட்டன் பண்றது ரொம்பவே கஷ்டம். அதே சமயம் வயசு பொண்ணு வீட்டுல தனியா விட்டு போறதும் ரொம்பவே கஷ்டம். அப்படின்றதுனால விஜய் அவரோட பாட்டி, நீங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருங்க, நான் இவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட அக்கா அண்ட் பாட்டி இவங்க 2 பேரும் மட்டும் கல்யாணத்துக்கு போகாம வீட்லயே தங்கிடுறாங்க. மத்த எல்லாருமே கிளம்பி இப்போ சேலம்ல இருந்து அந்த அமானுஷ பாதையான தொப்பூர் கணவாயை நோக்கி போய்கிட்டும் இருக்காங்க. இப்படி அந்த நைட் டைம்ல இவங்களும் கார்ல போயிட்டு இருக்காங்க. பட் போற வழி ஃபுல்லா இவங்களுக்கு ஒரு சில தடங்களும் ஏற்படுது. அது கொஞ்சம் அபசகுனமாவும் வீட்டுல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன கிளம்புனதுல இருந்து இவ்வளவு தடங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அப்பாவும் சரி அம்மாவும் சரி 2 பேருமே யோசிக்க, ஏதா இருந்தாலும் ஊருக்கு போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கண்டினியூவா போயிட்டே இருக்காங்க. இப்படி அந்த தொப்பூர் கணவாய் அமானுஷமான பாதையான தொப்பூர் கணவாயும் வருது. அண்ட் எக்ஸாக்டா சொல்ல போனா அந்த தொப்பூர் கணவாய் உள்ள என்ட்ராய் ஒரு சில கிலோமீட்டர் உள்ள கார் போனதுக்கு அப்புறம் இந்த கார்ல இருந்து திடீர்னு டமால சத்தமும் கேக்குது. அதுவும் ஒரு இடத்துல இருந்து இல்ல, காரோட முன் பக்கத்துல இருந்தும் சரி காரோட பின் பக்கத்துல இருந்தும் சரி. உடனே அந்த டிரைவர் என்ன பண்றாருன்னா வண்டி ஓரமாவும் நிறுத்துறாரு. நிறுத்திட்டு என்னன்னு செக் பண்ணி பார்த்தா காரோட முன் சைட்ல ஒரு டயர் பஞ்சர் ஆயிருக்கு, பின் சைட்ல ஒரு டயர் பஞ்சர் ஆயிருக்கு. அதாவது ஒரே நேரத்துல 2 டயரும் பஞ்சர் ஆயிருக்கு. என்னடா இது, ஏதாச்சும் ஒரு டயர் பஞ்சர் ஆனா உள்ள ஸ்டெப்னியும் இருக்கு, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். ஆனா இப்படி 2 டயருமே பஞ்சர் ஆயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போதும் அது நடுராத்திரி டிரைவர் இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அவரும் யோசிக்கிறாரு, சரிங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு மட்டும் நீங்க பேமெண்ட் கிளியர் பண்ணிருங்க, அது நான் கால் பண்ணி இன்னொரு வண்டியை வர வைக்கிறேன், இங்க இருந்து நீங்க சேஃபா போயிருவீங்க அப்படின்னு சொல்லும் போதும் இதுல விஜய் அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் இப்ப உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுறேன், அண்ட் இங்க இருந்து எங்க ஊர் வந்து கொஞ்சம் பக்கம் தான், நான் வேற எதனா வண்டி புக் பண்ணிட்டு கிளம்புறேன், நீங்க வண்டியை கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வண்டியில இருந்து இறங்குறாங்க. அப்பா இவரும் போன் எடுத்து அங்க அந்த சரௌண்டிங்ல இருக்கிற ஒரு சில கால் டாக்ஸி கம்பெனிக்கும் கால் பண்ணி வண்டி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா அந்த நடுராத்திரி இவங்களுக்கு எந்தவித ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. இப்படி விஜய் இவங்க குடும்பத்தினர் என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம இங்க நிக்கிறத விட ஆட்கள் நடமாடுற இடத்துல போய் நிக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நடக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த இடத்துல, என்ன சார் எங்க போகணும், டாக்ஸி வேணுமா, நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, உடனே அப்பா அவரும், ஆமாங்க இந்த மாதிரி இந்த ஊர் போக வேண்டியிருக்கு, நானும் கால் டாக்ஸி கால் பண்ண யாருமே எடுக்கல, இந்த
ஊருக்கு டிராப் பண்ணணும், எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்கும்போது அந்த டிரைவரும் இவ்வளவு ஒரு சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா அவருக்கும் ஓகேன்னு படுத்து உடனே எல்லாருமே வண்டியில ஏறுறாங்க. அந்த வண்டியில ஏறி இந்த இடத்துல இருந்து அந்த கார் பொறுமையா நகரவும் ஆரம்பிக்குது. அதுவும் ஸ்லோவா தான் போகுது. அப்படி போயிட்டே இருக்கும்போது வண்டியில உட்காந்துட்டு இருக்கிற விஜய் அண்ட் அவரோட அம்மா அப்பா இவங்க எல்லாருமே அந்த டிரைவரை அப்பப்போ அப்படி பாக்குறாங்க. ஆனா அந்த டிரைவர் கிட்ட இருந்து எந்த வித ரியாக்ஷனுமே இல்லை. அவர் பாக்குறதுக்கு ஏதோ உம்மனா மூஞ்சி அப்படின்ற மாதிரி, அதாவது அவருக்கு பிறப்புல இருந்தே சிரிக்கவே தெரியாது, ஒரு டெரர் பீஸ் அப்படின்ற மாதிரி அப்படியே உம்மனு வெறும் கார் மட்டும் தான் ஓட்டிட்டும் இருக்காரு. உடம்புல மத்த எந்தவித அசையுமே இல்லை, வெறும் கை மட்டும் தான் ஆடிட்டும் இருக்கு. அந்த ஒரு சில டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல வண்டியெல்லாம் வருதா, பின்னாடி வண்டி வருதா அப்படின்னு அந்த கண்ணாடியெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா அந்த மாதிரி இவரு எந்த ஒரு விஷயமும் பண்ண மாதிரியும் தெரியல. இதனாலே விஜய் இவங்க அப்பா என்ன பண்றாருன்னா அந்த டிரைவர் கிட்ட சும்மா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறது. என்னங்க உங்க பேர் என்ன, எந்த ஊர் அப்படின்னு கேட்கும்போது அங்க இருக்கிற அந்த டிரைவர் இவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தையை கேட்டா மாதிரி கூட ரியாக்ட் பண்ணல, அப்படியே ரோட்டை பார்த்தா மாதிரி தான் அப்படியே போயிட்டும் இருக்காரு. என்ன இந்த ஆளு பேசவும் மாட்டான், சிரிக்கவும் மாட்டான், ஆளே ஒரு மாதிரி வினோதமா இருக்கேன் அப்படின்னு வண்டியில ஏறி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கும் தோணுது. இப்படியே அந்த தொப்பூர் கணவாயில போயிட்டு இருக்கும்போது தொப்பூர் கணவாயில ஒரு ஆஞ்சநேயர் கோவிலும் இருக்கு. கரெக்டா அந்த ஆஞ்சநேயர் கோவில் கொஞ்சம் முன்னாடி இருக்கு அப்படின்னா இப்போ இந்த கார் அந்த கோவிலுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி சடனா நின்னுருது. இப்படி வண்டி நின்ன உடனே வண்டியில உட்காந்துட்டு இருக்கிற விஜய் அவங்க அப்பா அம்மா யாருமே எதுவும் பேசிக்கல. ஆனா கொஞ்ச நேரம் வண்டி அமைதியா இந்த இடத்த விட்டு நகராம நிற்கும் போது அப்பா இவரும் கேட்கிறாரு, எங்க இங்கே நின்று இருக்கீங்க, டைம் ஆகுது கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த டிரைவர் கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அண்ட் விஜய் அவரோட அம்மாவும் கேட்கறாங்க, ஆனா எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஒரு லெவலுக்கு அப்புறம் கொஞ்சம் கோவப்பட்டு அந்த டிரைவர் கிட்ட வண்டி எடுக்கிறே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்ப அந்த டிரைவர் சொல்ற விஷயம் வண்டி இதுக்கு மேல நகராது அப்படின்னு ஒரு மாதிரி கோவத்தோட கொலவெறியோட சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வாய்ஸ்ல சொல்லும் போது வண்டியில இருக்கிற யாருக்குமே ஒன்றும் புரியல. எது வண்டி நகராதா, என்ன உளர்ற, வண்டி எடியா அப்படின்னு சொல்றாங்க. வண்டி இங்க இருந்து நகராது, அந்த வண்டியும் போகாது, நீங்களும் இந்த இடத்த விட்டு போக மாட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாருமே சாக போறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஆக்ரோஷமா சொல்லும்போது வண்டியில இருக்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் பயமா வருது. ஏன்னா இது பகல் டைம்ல நடந்ததுன்னா ஒரு பிரச்சனை கிடையாது, அந்த டிரைவரை வெளில எடுத்து 4 சாத்து சாத்திடலாம். ஆனா நடுராத்திரி பக்கத்துல ஆளுங்கெல்லாம் இல்ல, கொஞ்சம் தள்ளி தான் ஆஞ்சநேயர் கோவிலும் இருக்கு. இப்படிப்பட்ட இந்த இரவு நேரத்துல இந்த மாதிரி பயமுறுத்துற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொன்னா கண்டிப்பா அதுவும் குடும்பத்தோட போறவங்களுக்கு கண்டிப்பா பயம் இருக்கும். சேம் இதே விஷயம் தான் விஜய் இவங்க குடும்பத்துக்கு இருந்துட்டு கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த வண்டியில உட்காந்துட்டு இருக்கிற விஜய் இவரும் கொஞ்சம் பயப்படுறத பார்த்து அப்பா இவர் என்ன பண்றாருன்னா உடனே அறுக்க பறக்க வண்டியில இருக்கிற எல்லாருமே இறங்குறாங்க. ஏன்னா எதிர்க்க ஒரு ஆஞ்சநேயர் கோவில் பார்த்துருக்காங்கல்ல, இங்க இருக்கிறது அமானுஷமா இல்ல ஆட்கள் மிரட்டலாம் என்னன்னு தெரியல, பட் கோவில் கிட்ட ஆட்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அங்க போனா கொஞ்சம் சேஃபா அப்படின்னு வண்டியில இருக்கிற எல்லாருமே இறங்கி அங்க இருக்கிற ஆஞ்சநேயர் கோவில் கிட்டயும் போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த நேரம் அந்த கோவிலோட பூசாரி மட்டும் அந்த இடத்துல படுத்துட்டு இருந்திருக்காரு. அவர் அங்கதான் இருப்பாரு போல இருக்கு. சோ அவரும் இவங்க அவசர அவசரமா ஒரு மாதிரி பயத்தோட வரதை பார்த்து எந்திரிச்சு என்னங்காச்சு ஏன் இப்படி பதட்டமாகறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அப்பா இவரும் விளக்கமா சொல்றாரு, இல்லைங்க இந்த மாதிரி நாங்க சேலம்ல இருந்து இந்த தர்மபுரி தான் எங்க சொந்த ஊரும், எங்க சொந்தக்காரங்க வீட்டுல கல்யாணம் அப்படின்றதுக்காக வந்தோம், நாங்க வந்த காரும் பஞ்சர் ஆயிடுச்சு, வேற ஒரு காரை பிடிச்சிட்டு போலாம் அப்படின்னு வெயிட் பண்ணோம். ஒரு பழைய காரும் வந்தது. ஆனா அந்த கார் கொஞ்சம் தூரம் நகர்ந்ததுக்கு அப்புறம் இந்த கோவில் முன்னாடியே நின்னுச்சு. நின்னதுக்கு அப்புறம் அந்த டிரைவர் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறான், வண்டி இதுக்கு அப்புறம் நகராது, நீங்க பரலோகம் போக போறீங்க, நீங்க சாக போறீங்க அப்படின்னு விசித்திரமா பேசுறான். இது மட்டும் இல்லாம அந்த டிரைவர் பாக்குறதுக்கு வினோதமா இருந்தா அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த பூசாரி கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. ஏங்க அந்த கார்லயா வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க, இத்தனைக்கும் அந்த காரை நாங்க கூப்பிட கூட இல்லை, ஏதாச்சும் வண்டி வருமானு பார்க்கும்போது தான் எங்க இருந்து இந்த கார் வந்ததுன்னு கூட தெரியல, திடீர்னு எங்க முன்னாடி வந்து நிக்குது, சரி அவசரத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு தான் நாங்களும் அதுல வந்தோம், ஆனா அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லும் போதுதான் அந்த பூசாரி ஒரு விஷயமும், அதாவது இவங்களுக்கு அதிர்ச்சி தர விஷயமும் சொல்றாரு. சரியா 2023 இருந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி மேபி 2018-19 இருக்கலாம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவங்க இப்போ ஒரு பழைய டாக்ஸில வந்தாங்களே, அந்த டாக்ஸி அண்ட் அந்த டிரைவர் அவர் அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தொப்பூர் கணவாயில தான் ஒரு லாரி மோதி அந்த இடத்துல ஸ்பாட்லயே இறந்து போயிருக்காரு. அப்படி இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய உருவத்தை இந்த இடத்துல ஒரு சில பேர் பார்த்ததாகவும் அண்ட் ரொம்பவே கணிசமான அளவுல இந்த மாதிரி காரோட ஒரு உருவம் சுத்திட்டு இருக்கிறத ஒரு சில பேர் பார்த்து பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. மேபி அந்த ஆன்மா கிட்ட தான் நீங்க மாட்டிருக்கீங்க, நல்ல
வேலை யார் பண்ண புண்ணியமோ நீங்க இந்த ஒரு விஷயத்துல இருந்து தப்பிச்சிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இந்த கோவில்ல தங்கிட்டு காலையில கூட போங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பா அவர் என்ன பண்றாருன்னா, இல்லைங்க நாங்க இந்த கோவில்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கோம், இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி தான் என் ரிலேஷன் வீடும் இருக்கு, அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களே நான் கார் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அவருடைய சொந்தக்காரங்களுக்கும் கால் பண்ணி பிரச்சனை எதுவுமே சொல்லல, வந்த வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, நீங்க ஒரு கார் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் ரிலேஷன் அவங்களும் கிளம்பி இப்ப இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் வராங்க. இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களுடைய ரிலேஷன் காரும் வருது. அந்த கார்ல சேஃபா இந்த கோயிலை விட்டும் கிளம்பி அவங்க வீட்டுக்கும் போறாங்க. ஸோ வீட்டுக்கு போன அடுத்த 2 நாள்ல கல்யாணமும் நல்லபடியா நடக்குது. அந்த பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு கோவிலுக்கும் போறாங்க. இப்படி அந்த கல்யாண ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியுது. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இப்ப விஜய் அண்ட் அவங்க ஃபேமிலி எல்லாருமே தொப்பூர் கனவை விட்டு இப்போ சேலமும் வர வேண்டியிருக்கு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விஜய் அவருடைய குடும்பம் மட்டும் வரல, அவரு கூடவே சேர்ந்து இன்னும் 2 குடும்பம், ஏன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா சேலம்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம தனித்தனியா வண்டியில போறதை விட ஒரே ஒரு வேன் புக் பண்ணி போனோம்னா காசும் கம்மியாகும், அப்படியே எல்லாருமே ஒன்னா போன மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் சரி ஒரு வேன் புக் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் நைட் டைம்ல ஒரு வேனும் புக் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 11 பேர். ஸோ எல்லாருமே அந்த வேன்ல ஏறுறாங்க. அந்த வேனோட டிரைவர் ரொம்பவே சின்ன பையன் தான், வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 20-22 வயசு தான் இருக்கும். அந்த பையன் தான் அந்த வண்டியோட டிரைவராக வந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த இரவு நேரத்தில் அந்த தொப்பூர் கணவாயில் இருக்கிற கல்யாண வீடு அங்க இருந்து அந்த வேன் இங்க இருந்து கிளம்பவும் ஆரம்பிக்குது. கிளம்பி கொஞ்சம் தூரம் தான் வருது. அந்த வண்டியில இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பரும் ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த டிரைவர் சடனா பிரேக் போடுறாரு. பிரேக் போட்டதுல எல்லாருமே அப்படியே முன்னாடி இருக்கிற சீட்ல இடிச்சுக்கிற மாதிரி வராங்க. பட் டைட்டா பிடிச்சி கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிறாங்க. எப்பா என்னப்பா உள்ள எத்தனை பேர் இருக்கும்ல, எதுக்கு சடன் பிரேக் போடுற அப்படின்னு கேட்கும்போது அந்த சின்ன பையன் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. அப்ப வண்டியில இருக்கிறவங்க யோசிச்ச விஷயம் என்னன்னா, இந்த நாய் பூனை ஏதாச்சும் குறுக்க வந்திருக்கும், அதனால தான் சடன் பிரேக் போட்டிருப்பான், சரிப்பா பார்த்து ஓட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பையன் அந்த டிரைவர் வண்டியை அப்படியே பொறுமையா எடுக்கிறாரு. எடுத்து இன்னும் கொஞ்சம் தூரமும் போறாரு. போனதுக்கு அப்புறம் திரும்ப அதே மாதிரி 2வது டைம் சடனா பிரேக் போடுறாரு. அந்த சடன் பிரேக் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லோவா வந்து போடல. இப்ப இந்த பிரேக்கை ஓங்கி ஒரு மெரிச்சா எப்படி வண்டி நிற்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வண்டியில இருக்கிற ஒரு சில பேருக்கு அடிபடக்கூட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ 2வது தடவை பிரேக் போட்டதுக்கு அப்புறம் அப்பா இவரும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. எப்பா வண்டி ஒழுங்கா ஓட்ட மாட்டியா, எதுக்கு சும்மா சும்மா பிரேக்க போடுற அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க ஒன்னும் இல்லை அப்படின்னு அந்த டிரைவர் அந்த ஒன்னும் இல்லை அப்படின்னு தான் சொல்றாரு. மறுபடியும் வண்டி எடுக்கிறாரு. இப்படி வண்டி எடுத்து அடுத்த தூரம் போகும்போது பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி சடன் பிரேக் ஒரு தடவை 2 தடவை இல்லை, அடுத்தடுத்து ஒரு 3 தடவை போட்டிருக்காரு. இந்த வேன் கல்யாண வீட்டுல இருந்து கிளம்புனதுல இருந்து ஒரு 5 இடத்துல இந்த மாதிரி சடன் பிரேக்கும் போட்டிருப்பாங்க. அந்த 5வது தடவை போடும்போது பாத்தீங்கன்னா அப்பா இவர் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. வண்டியில இருக்கிற எல்லாருமே ரொம்பவே கோவப்படுறாங்க. இதுல அப்பா இவரும் கோவத்தோட அந்த டிரைவர், டேய் உனக்கு வண்டி ஓட்ட தெரியாதா, அதான் சொல்றான்ல எது சும்மா சடன் பிரேக் போடுற அப்படின்னு கேட்கும்போது அப்பா தான் அந்த டிரைவர் பையன் ஒரு விஷயத்தையும் சொல்ல வர்றாரு. ஆனா சொல்ல வரதுக்கு முன்னாடி இந்த பையன் எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அப்பா மட்டும் இல்ல வண்டியில இருக்கிற எல்லாருமே உணரவும் ஆரம்பிக்கிறாங்க. உடனே அப்பா இவரும், தம்பி உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, ஐயா நான் கல்யாண வீட்டுல இருந்து கிளம்புனதுல இருந்து ஒரு இடத்துல நான் பிரேக் போட்டிருப்பேன், அப்படின்னா எங்கெங்கெல்லாம் சடனா பிரேக் போடணும், அப்போ நம்ம வண்டி முன்னாடி ஏதோ ஒன்று கிராஸ் ஆச்சு, அது கண்டிப்பா நாயோ பூனையோ கிடையாது, ஏதோ ஒரு உருவம் மாதிரி தான் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைமா கிராஸ் ஆச்சு, அதனால தான் பயத்துல நான் சடன் பிரேக்கும் போட்டேன். அந்த 2வது இடத்துல பிரேக் போட்டதுக்கு காரணம் நம்ம வண்டி மூவிங்ல இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு முன்னாடி ஒரு உருவமும் திடீர்னு வந்துச்சு, அந்த ஒரு பயத்துல தான் நான் பிரேக்கும் போட்டேன். இந்த மாதிரி அடுத்தடுத்து அந்த 4-5 தடவையும் என் முன்னாடி உருவம் தெரிஞ்சது, அந்த ஒரு பயத்தினால தான் நான் பிரேக்க போட்டேன், வேணும்லாம் போடல அப்படின்னு சொல்லும் போது அப்பா இவருக்கும் இவன் என்ன சொல்றான், பொய் சொல்றானா இல்ல உண்மைதான் சொல்றானா அப்படின்னு அவருக்கும் குழப்பமா இருக்கு. சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பொறுமையாக வண்டி ஓட்டு, இந்த மாதிரி சடனாக பிரேக் போடாத அப்படின்னு அந்த பையன் சொன்ன விஷயத்த இவர் நம்பினாரா இல்லையான்னு தெரியல. இதுக்கப்புறம் பொறுமையாக போக சொல்றாரு. ஆனால் அந்த பையனும் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாரு. அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த வேனை டிரைவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த தடவை விஜய் இவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, சரி இப்ப நம்ம ஃப்ரண்ட்ல உட்காரலாம், உண்மையிலே இவன் உருவத்தை பார்த்து தான் பிரேக்க போடுறானா இல்ல முன்னாடி ஏதாச்சும் நாய் இல்ல வேற ஏதாச்சும் ரீசன் இருக்கா, இதை நான் பார்த்தே ஆகுன்னு சொல்லிட்டு அவரும் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ பொறுமையா வண்டி இந்த இடத்த விட்டு நகர ஆரம்பிக்குது. இப்படியே போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இருட்டான ரோட்ல போயிட்டே இருக்கும்போது திரும்ப 6வது தடவையா அந்த பையன் எதையோ பார்த்து பிரேக்க போடும்போது பாத்தீங்கன்னா அப்பா இவரும் ரோட்டை தானே பார்த்துட்டு இருக்காரு. அண்டு
இந்த இடத்துல அவன் பிரேக்கை போடுறதுக்கும் விஜய் இவங்க அப்பா பயத்துல அப்படி ஜர்க் ஆகுறதுக்கும் டைம் கரெக்டா இருக்கு. அண்ட் இந்த இடத்துல அந்த டிரைவர் பையன் பிரேக்கை போடும்போது வண்டிக்கு முன்னாடி இருக்கிற அந்த விஷயத்தையும் பார்க்கறான். அந்த விஷயத்தை பார்த்துட்டு அப்படியே திரும்பி இந்த இடத்துல இருக்கிற விஜய் அவங்க அப்பாவையும் பார்க்கறான். அதுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த காரணத்துக்காக தான் நான் இத்தனை தடவை பிரேக்கை போட்டேன், கடைசியா இப்பவாச்சும் நீங்க அதை நம்புறீங்களா, அதை பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி தான் அந்த பையன் பார்வை பார்க்க இப்ப விஜய் அவங்க அப்பாவும் அந்த உருவத்தை பார்த்து பயத்துல என்ன பண்றாருன்னா அலறலாம் இல்ல, அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு சைலண்டா பின்னாடி வந்து அவங்க பையன் பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. அண்ட் அவங்க பையனும் அப்பா என்னாச்சு ஏன் பயப்படுறாடின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ அமைதியாரு தம்பி, நீ கொஞ்சம் பொறுமையாவே ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் கிட்டயும் சொல்றாரு. இப்ப இவங்க முன்னாடி பார்த்தா அந்த உருவம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு வயசான உருவம் மாதிரியும் இருக்கு. அது உடம்பெல்லாம் ரத்தமா, சொல்ல போனா ஆக்சிடென்ட்ல இறந்த மாதிரி உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த உருவம் திடீர்னு இவங்க வண்டி முன்னாடியே வந்திருக்கு. இதை பார்த்த அதிர்ச்சியில தான் அந்த டிரைவர் அவரும் பிரேக்கை போட்டிருக்காரு. அண்ட் விஜய் அவங்க அப்பாவும் பயத்துல ஜர்க்காய் எந்திரிச்சு பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. அப்ப விஜய் அவங்க அப்பா பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. அந்த உருவத்தை விஜய் அவங்க அப்பா மட்டும் பார்க்கல, வண்டியில இருக்கிற ஒரு சில பேரும் பார்த்து பயந்துருக்காங்க அப்படின்னு. அப்பதான் அப்பா இவரும் சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அந்த உருவம் நம்மள எதுவும் பண்ணாது தம்பி, நீயும் கொஞ்சம் பொறுமையாவே போப்பான், நீ பார்த்த விஷயத்த எதுக்காக இதுக்கு முன்னாடி பிரேக்கை போட்ட அப்படின்னு நானும் நம்புறேன். ஆனா இந்த ஒரு விஷயத்த வண்டியில இருக்கிறவங்களும் பார்த்திருக்காங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை, வண்டி இதுக்கப்புறம் எங்கேயுமே நிறுத்தாது, தயவு செஞ்சு பொறுமையா சேஃபா எங்களை போய் வீடு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்லும் போது அந்த டிரைவர் பையனும் முடிஞ்ச வரைக்கும் வண்டி இங்க இருந்து இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு அந்த தொப்பூர் கணவாயை கடந்து போகலாம் அப்படின்னு போயிட்டே இருக்காரு. இப்போ வரைக்கும் இவங்க மெயின் ரோடு கிட்ட எல்லாம் வரல, ஊருக்குள்ள இருந்து தான் மெயின் ரோடு நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அதாவது இந்த 6வது தடவை பிரேக்கை போட்டு அதுக்கப்புறம் வரும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த இடத்துல இவங்களை சுத்தி வண்டி இந்த இடத்துல பொறுமையா தான் போயிட்டு இருக்கு. இவங்களை சுத்தி இந்த ஒப்பாரி வைக்கிற மாதிரி சத்தமும் கேக்குது. அதாவது ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஒரு 10-15 பேர் சுத்தி இவங்க வண்டி முன்னாடி நின்று ஒப்பாரி வச்சுட்டே கூட வந்தா எப்படி இருக்கும், அந்த சத்தம் நம்ம கூடவே டிராவல் ஆகும். அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் அந்த சத்தம் கொஞ்சம் அதிகமாகவும் கேட்க ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தை கேட்டு இவங்களும் பயப்படுறாங்க. இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு நம்மளை சுத்தி ஏதோ தப்பான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, சேஃபா வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் டிரைவர் இவரும் முடிஞ்ச வரைக்கும் வண்டியை வேகமாக ஓட்டிட்டும் போயிட்டு இருக்காரு. இப்படி அந்த தொப்பூர் கணவாயோட அந்த எல்லையை கடக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான உருவங்களும் நின்றுருக்கு. ஒரு வயசான உருவம், பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன், கூடவே பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே சின்ன பையன். ஸோ 3 உருவமும் நின்றுருக்கு. அப்போ இந்த உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் முன்னாடியே டிரைவர் இவரும் வண்டி நிறுத்திடுறாரு. வண்டி நிறுத்திட்டு அண்ணா என்ன பண்றதுன்னு உங்களால முன்னாடி இருக்கிற அந்த விஷயத்த பார்க்க முடியுது அப்படின்னு கேட்கும்போது அப்பா இவராலையும் தம்பி நீ எதுவுமே பயப்படாத, வண்டியை நிறுத்தாத, அண்ட் உன்னால முடிஞ்ச வரைக்கும் வேகத்தோட வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லும் போது டிரைவர் இவரும் முடிஞ்ச வரைக்கும் வண்டி இங்கிருந்து வேகமா ஓட்டிட்டு போறாரு. அண்ட் வேகமா ஓட்டிட்டு போகும்போது அங்க இருக்கிற அந்த உருவத்தை மேல ஏத்திரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவரும் அந்த உருவத்து மேலேயும் ஏத்துறாரு. பட் ஏத்துனதுக்கு அப்புறம் அந்த உருவத்துக்கு ஏதாச்சும் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே ஆகல, ஏன்னா அதுதான் ஆல்ரெடி செத்து போயிருக்கு. இப்படி இவங்க அந்த தொப்பூர் கணவாய் எல்லையை தாண்டி இப்போ சேலம் நோக்கி போய்கிட்டும் இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த உருவத்தையும் இவங்களும் பார்க்கல, எப்படியோ சேஃபா சேலமுக்கு வந்துடுறாங்க. அண்டு இந்த வண்டியில இப்போ 3 குடும்பம் வந்துட்டு இருக்குல்ல, விஜய் இவர் கூட இன்னும் 2 குடும்பம், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே ஊர் தான், அண்ட் ஒரே ஏரியாவில் பக்கத்து தெரு அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இதனால இந்த வேன் டிரைவருக்கும் ஈஸியாக அவங்கள வீடு கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் ஈஸியாக இருக்கு. ஸோ இப்படி எல்லாருமே அவங்க வீட்டுக்கும் சேஃபா அந்த நடுராத்திரியும் போயிடுறாங்க. இப்படியே விஜய் இவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம் இல்லை, ஏன்னா அங்கிருந்து ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால டைரக்டா எல்லாருமே தூங்கலாம் அப்படின்னு அப்பா அம்மா அவங்க ரூமுக்கும் விஜய் அவர் ரூமுக்கும் போயிட்டு தூங்கிட்டும் இருக்காங்க. இப்படி அந்த நடுராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் அவங்க அம்மா திடீர்னு அலறி அடிச்சு எந்திரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த அலற சத்தம் கேட்ட அப்பா இவரும் கொஞ்சம் பயப்படுறாரு. பயந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது என் நெஞ்சு மேல ஏதோ ஒன்று ஏறி நின்ன மாதிரி ஒரு உணர்வு இருந்தது, அட நானும் ஏதோ உருவத்தை பார்த்த மாதிரி உணர்ந்தேன், அதனாலதான் பயத்துல கத்தனாடேன்னு சொல்லும் போது அப்பா இவரும் யோசிக்கிறாரு, ஒருவேளை நம்ம இப்ப வண்டியில வரும்போது நம்மள ஒரு சில உருவம்லாம் துரத்திட்டு வந்தது, ஒருவேளை அதுல இருக்கிற ஏதாச்சும் ஒண்ணு ஃபாலோ பண்ணி வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு யோசிக்கும் போது சச்சா அதெல்லாம் இருக்காது, மேபி அங்க நடந்த அந்த ஒரு பிரச்சனை நம்ம மைண்ட்ல போயிட்டு இருக்கும், அது ஒரு பிரம்ம மாதிரி வந்திருக்கும், அதனாலதான் இவளும் பயந்துருப்பா அப்படின்னு அப்பா இவரும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா தண்ணி குடிச்சிட்டு தூங்கு, எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தண்ணியும் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் அப்பா அம்மா இவங்க 2 பேருமே வழக்கம் போல படுத்து தூங்கிட்டும் இருக்காங்க.
இப்படி எல்லாருமே வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா இவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா விஜய் இவரோட ரூம்ல தனியாக தூங்கிட்டு இருக்காருல்ல. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட பெட்ரூம் கதவை யாரோ தட்டுற சத்தமும் கேட்குது. இந்த தட்டுற சத்தத்தை கேட்ட விஜய் இவரும் எந்திரிக்கிறாரு. என்ன கதவை தட்டுறாங்க, ஒருவேளை அப்பா அம்மா இருப்பாங்களோ, சரி போய் திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டு கதவை திறக்கிறாரு. கதவை திறந்தா ரூமுக்கு வெளியில யாரையுமே காணோம். என்னடா அது, கதவை தட்டினாங்க ஆனா யாருமே காணோம், ஒருவேளை தட்டிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவரும் அந்த ஒரு விஷயத்தை பெருசா எடுத்துக்கல. கதவை சாத்திட்டு யோசிச்சுட்டே வர்றாரு, யாரு தட்டியிருப்பா, ஓ இதோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா விஜய் இவங்க வீட்டுல பூனைகள்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில பூனைகள் அந்த ரூம்குள்ளேயும் வரும். அது மாதிரிதான் இந்த பூனையும் உள்ள வரத்துக்கு ட்ரை பண்றதுக்காக கதவை சுரண்டி இருக்கா இல்ல காலை வச்சு அடிச்சிருக்கான்னு தெரியல. அந்த ஒரு சத்தம் தான் நமக்கும் கதவை தட்டின மாதிரி கேட்டிருக்கு அப்படின்னு நினைச்சு இவரும் அதை பெருசா எடுத்துக்கல. சைலண்டா வந்து படுத்துக்கிறாரு. இப்படி படுத்த உடனே இவருக்கு தூக்கம் வந்துதான் கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு அரை தூக்கத்துல தான் வந்துட்டு இருக்காரு. அப்படி படுத்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு இவரோட ரூம்குள்ள கெட்ட வாடை அடிக்கிறத இவரும் உணர்றாரு. இவரும் படுத்துட்டு இருந்த மாதிரி தான் எங்க இருந்து அந்த ஸ்மெல் வருது அப்படின்னு இவரும் பார்த்துட்டு இருக்காரு. உடனே அப்படியே எந்திரிக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நாத்தம் ரொம்பவே மோசமாவும் இருக்கு. அப்படியே ரூம் ஃபுல்லா பாக்குறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு இடத்துலயும் ஒரு அமானுஷமான விஷயத்த பார்த்து அலறவும் ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா இவருடைய கட்டிலுக்கு அப்படியே கொஞ்சம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன், ஒரு 4 to 6 வயசு இருக்கிற ஒரு சின்ன பையன் போல இருக்கும். உடம்பு ஃபுல்லா ஒரு மாதிரி கொஞ்சம் ரத்தத்தோட அந்த உடம்பு அழுகுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உடம்புல இருந்து கெட்ட நாத்தம் வந்தா இன்னும் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட நாத்தம் தான் இப்ப இந்த ரூம் ஃபுல்லா பரவி இருக்கு. அப்படிப்பட்ட உருவத்தை, கொடூரமான உருவத்தை பார்த்து விஜய் இவரும் அலறி அடிச்சுட்டு இந்த ரூமை விட்டு எந்திரிச்சு வெளியிலயும் ஓடுறாரு. இப்படி விஜய் இவர் அலறிட்டு ரூமை விட்டு வெளியில வந்த இந்த ஒரு விஷயம், இந்த சத்தம்லாம் வீட்டுல இருக்கிறவங்க கேட்டு அப்பா அம்மா எல்லாம் எந்திரிக்கிறாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது யாருக்கிட்டுமே இந்த ஒரு விஷயத்த சொல்லல. அந்த பையன் எதையோ பார்த்து பயந்துருக்கான் அப்படின்னு மட்டும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் புரியுது. கொஞ்ச நேரத்துல எல்லாருமே போய் தூங்க போறாங்க. பாட்டி இவங்களும் வராங்க. டேய் என்னாச்சு, ஏன் பயந்துருக்க அப்படின்னு கேட்கும்போது கொஞ்ச நேரத்துல பாட்டி இவங்களும் தனியா விஜய் இவரை கூப்பிட்டு கேட்கிறாரு. டேய் அவங்க கிட்ட சொல்லனாலும் பரவாயில்ல, பாட்டி என்கிட்ட சொல்லு, என்ன பிரச்சனை, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது விஜய் இவரும் நடந்த விஷயத்த சொல்றாரு. இல்ல பாட்டி, தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டினாங்க, வெளியில போய் பார்த்தேன் ஆள் யாருமே இல்லை. ஆனா கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா ரூம்குள்ள கெட்ட நாத்தம் அடிக்கவும் ஆரம்பிச்சது. எந்திரிச்சு பார்த்தா என் பக்கத்துல ஒரு பையன் உடம்புலாம் அழுக போய் பாக்குறதுக்கே கொடூரமா இருந்தான். அதனாலதான் பயந்து ரூமை விட்டு வெளில வந்தா அப்படின்னு சொல்லும்போது பாட்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரிப்பா பயப்படாத, காலையில நம்ம முனீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம், எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் இந்த வீடு அமைதியா இருந்தது. ஆனா பாட்டி எப்போ கோவிலுக்கு போகலாம், முனீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பேச்சு எடுக்கிறாங்களோ அப்போ இவங்க வீட்டுக்கு மேல யாரோ ரொம்பவே ஆக்ரோஷத்தோட இங்கே அங்கேயும் ஓடுற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இவங்களுக்கும் நல்லா தெரியும் மேல இந்த சமயம் ஆளுங்க யாரும் போறதுக்கு வாய்ப்பும் இல்லை. நாய் பூனை எதனா ஓடினா கூட இந்த மாதிரி சத்தம் கேட்காது. மனுஷங்க அதுவும் வெயிட்டா இருக்கிற ஆளுங்க ஒன்னாதான் இந்த மாதிரிலாம் சத்தம் கேட்கும் அப்படின்னு இவங்களுக்கும் ஒரு டவுட் வருது. இந்த சத்தம் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே கேட்டதுக்கு அப்புறம் அப்பா இவரும் எவன் மேல இருக்கான் அப்படின்னு இவரும் மேல போய் பார்க்கலான்னு போறாரு. ஆனா பாட்டி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இந்த நேரம் யாரும் வீட்டை விட்டு வெளில போக கூடாது, அமைதியா வீட்டுல இருங்கன்னு சொல்லும் போது யாருமே வீட்டை விட்டு வெளியிலயும் போகல. அந்த சத்தம் வீட்டு மேல ஓடுற சத்தம் ரொம்பவே தெளிவா நைட்டு ஃபுல்லா கேட்க அப்படி விடியும் போது பாத்தீங்கன்னா அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் வீட்டுல இருக்கிறவங்களே பயத்தை மறந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்ச முதல் வேலையா பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற எல்லாருமே சேலம்ல இருக்கிற வெண்ணங்குடி முனீஸ்வரர் கோயிலுக்கும் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பூசாரி கிட்ட நடந்த விஷயத்த சொல்லும் போதுதான் இவங்களுக்கு ஒரு திடுக்கிடும் தகவல் தெரிய வருது. அது என்னன்னா, இப்போ இவங்களை சுத்தி 1 2 இல்ல 3 ஆன்மா உலாவிட்டும் இருக்கு. ஆல்ரெடி நானே ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன், தொப்பூர் கணவாய் அந்த எல்லையை தாண்ட அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 விதமான உருவம் இருந்திருக்கும் அப்படின்னு. சேம் அந்த 3 உருவம் தான் இப்ப இங்க இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா இந்த 3 உருவமும் பாத்தீங்கன்னா இவங்க தொப்பூர் கணவாய்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில இருந்துலாம் இவங்களை பின்தொடரல. இவங்க சேலம்ல இருந்து ஃபங்க்ஷனுக்காக தொப்பூர் கணவாய்க்கு போறாங்கல்ல, அந்த நைட்ல இருந்து இவங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அந்த கல்யாணம் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் இவங்க வீட்டுக்கு வர வரைக்கும் இவங்க கூட தான் அப் அண்ட் டவுன் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. சரிப்பா, அந்த 3 பேரு, அந்த வயசானவங்க, ஒரு பையன், ஒரு சின்ன பையன், இவங்க 3 பேருமே யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப விஜய் அண்ட் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேலம்ல இருந்து தொப்பூர் கணவாய்க்கு போறதுக்காக சேலம்ல இருந்தே ஒரு கால் டாக்ஸியும் புக் பண்ணி போயிருப்பாங்கல்ல. அப்படி போயிட்டு இருக்கிற அந்த வழியில, அதாவது தொப்பூர் கணவாய் உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கால் டாக்ஸி 2 டயருமே பஞ்சர் ஆகி அதுக்கப்புறம் நகர முடியாத அளவுக்கு இருந்திருக்கு பாத்தீங்களா. சோ இந்த ஒரு காரணத்தினால இவங்களும் கார்ல இருந்து இறங்கி அடுத்த வண்டியை பிடிச்சு போலான்னும் போது
அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாம ஒரு பழைய மாடல் வண்டியா வந்திருக்கும். அண்ட் அந்த வண்டியில போகும்போது ஒரு சில சம்பவமும் நடந்திருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம ஆரம்பத்திலயும் பார்த்திருப்போம். ஆனா இந்த இடத்துல தான் ஒரு ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த 3 ஆன்மாக்களும் உயிரோட இருந்துட்டு இருக்கும்போது இவங்க 2வது தடவை ஒரு பழைய கார்ல போனாங்களும், அந்த பழைய கார்ல இந்த வயசான ஆன்மா, ஒரு பையன், சின்ன பையன், இவங்க 3 பேருமே உயிரோடு இருக்கும்போது அந்த கார்ல தான் டிராவல் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த கார்ல இருந்த டிரைவரும் அப்ப உயிரோடு இருந்திருக்காரு. அந்த வண்டியும் நல்லா தான் இருந்திருக்கு. அந்த டிரைவர், வயசானவர், ஒரு பையன், சின்ன பையன், மொத்தமா இவங்க 4 பேர் அந்த கார்ல போயிட்டு இருக்கும்போது தான் அந்த லாரியில மாட்டி அந்த வண்டியில இருந்து எல்லாருமே ஸ்பாட்லயே இறந்து போயிருக்காங்க. அப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த 4 ஆன்மாக்களும், அதுல அந்த டிரைவர் ஆன்மா விட்டுருங்க, ஏன்னா இன்னும் அவரு தான் இறந்த ஒரு விஷயத்த தெரியாம அவர் இன்னமும் கார் ஓட்டுற அந்த ஒரு நினைப்புல தான் அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கிறதா தகவல் சொல்றாங்க. ஆனா அந்த வண்டியிலே இறந்து போன வயசானவர் அண்ட் ஒரு பையன், சின்ன பையன், இவனோட ஆன்மா தான் அதுக்கப்புறம் அதே வண்டியில விஜய் இவங்க குடும்பம் தெரியாம ஏறி இருப்பாங்களே, அவங்கள பின்தொடர்ந்து இவ்வளவு தூரமும் வந்திருக்கு. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க, எப்பா இவங்க டைரக்டா இங்க இருந்து கல்யாண வீட்டுக்கு தானே போனாங்க, அப்ப கல்யாண வீட்டுக்கும் அந்த உருவம் வந்திருக்கணும்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்டா ஹிந்து கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா கல்யாணம் அப்படின்னு வைக்கும் போது அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தோட குலதெய்வங்களை வழிபடுறது, குலதெய்வங்களுக்கு பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணி அவங்க முன்னிலையில தான் இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்குண்டான ஒரு சில விஷயம் அந்த வீட்லயும் வச்சிருப்பாங்க. சொல்ல போனா அந்த சமயம் அவங்க குலதெய்வம் அவங்க வீட்டை சுத்தி இருக்கும் அப்படின்னு நம்புவாங்க. சோ இந்த ஒரு ரீசனால தான் அந்த ஆன்மாக்களால இந்த கல்யாண வீட்டை நெருங்கவும் முடியல. அதுக்கு பதிலா அந்த கல்யாண வீட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு புளிய மரத்துல தான் தஞ்சம் அடைஞ்சிருக்கு. விஜய் இவங்க குடும்பம் அகைன் எப்ப வெளியில வரும், இவங்களை மறுபடியும் எப்போ பின்தொடரலாம் அப்படின்னு. சரி சாமி, இப்போ அதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, அந்த 3 ஆன்மாக்களும் இறந்த மாதிரி தான் இப்போ விஜய், நீ உன்னுடைய அம்மா அப்பா நீங்க 3 பேரும் சாகணும்னு அது விரும்புது, அது நினைக்கிற விஷயம் நடந்துருச்சுன்னா அது உங்களை விட்டுரும். ஆனா அதுக்கு நாம இடம் கொடுக்கூடாது. இந்த 3 ஆன்மாக்களையும் நாம பூஜை பண்ணி இதுங்களை நம்ம அடக்கி எங்க இருந்து இது வந்ததோ அங்கேயே தான் இதை நம்ம புதைக்க வேண்டியிருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, இந்த ஒரு விஷயத்துல இருந்து முனீஸ்வரர் இவர் உங்களை காப்பாத்துவாருன்னு சொல்லி அந்த கோவில்லயே ஒரு பெரிய பூஜையும் பண்றாங்க. அப்படி பூஜை பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அந்த 3 ஆன்மாக்களை வர வைக்கிறாங்க. வர வச்சு ரொம்பவே வலுக்கட்டாயமா தான் அந்த 3 ஆன்மாக்களையும் ஒரு இதுல அடைச்சு அந்த அடைக்கப்பட்ட அந்த குடுவையை டைரக்டா விஜய் இவங்க அப்பா கிட்டையும் கொடுத்துடுறாங்க. இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சதோ அந்த இடத்துல இதை புதைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது, புதைச்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்காம அந்த இடத்த விட்டும் வரணும். பட் இதை புதைச்ச கையோட நீங்க இந்த எலுமிச்சை பழத்தை 4 வெட்டி 4 திசையிலும் தூக்கி போட்டு வந்துருங்க. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, அங்க இருக்கிற அந்த பேய்ங்க உங்களை திரும்ப வைக்கிறதுக்காக எந்த விதத்தை வேணாலும் கையாளலாம். ஸோ அதனால நீங்களும் கொஞ்சம் தெளிவா இருங்க, உஷாரா இருந்து அங்க இருந்து திரும்பி பார்க்காம வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் மறுபடியும் அந்த தொப்பூர் கணவாய்க்கும் போறாங்க. எந்த இடத்துல இந்த பழைய வண்டி இவங்களை கூட்டிட்டு போச்சோ சேம் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு புளிய மரத்தையும் பார்க்குறாங்க. இந்த புளிய மரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கும் சரி கரெக்டா இந்த புளிய மரத்துக்கு அடியில் ஒரு பள்ளம் தோண்டி இதுல புதைச்சிடலாம் அப்படின்னு அங்க பள்ளம் தோண்டும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பள்ளம் தோண்டி அந்த இடத்துல அந்த குழுவை வச்சு புதைச்சிடுறாங்க. அண்ட் அந்த எலுமிச்சை பழத்தை 4 வெட்டி 4 திசையிலையும் போட்டுடுறாங்க. இப்ப அந்த இடத்த விட்டு திரும்பி பார்க்காம வரணும் அப்படின்னு இவங்களும் வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பொண்ணோட குரலும் கேக்குது, விஜய் விஜய் அப்படின்னு. விஜய் இவரும் ஆர்வத்துல திரும்பலான்னு முயற்சி பண்றாரு. அப்ப விஜய் அவங்க அப்ப என்ன பண்றாருன்னா, விஜய் அவரோட தலையில பலாருன்னு ஒண்ணு போட்டு திரும்பாதரா அப்படின்னு அவரையும் திரும்ப விடாம பாத்துக்கிறாரு. அது கூட இருக்கிற ஒரு சில பேரோட சொல்லி கூப்பிடும் போது இவங்களும் உஷாராயிறாங்க, திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு. இப்ப இவங்களும் இந்த இடத்த விட்டு தள்ளி கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, திரும்பி பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அங்க இருக்கிற அந்த பூசாரியும் சொல்லியிருக்காரு. இப்படி அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ரோடுகள்ல இந்த டீ கடையா இருந்திருக்கு. சரி கொஞ்சம் டீ குடிக்கலாம் அப்படின்னு ஃபேமிலி அந்த டீ கடைக்கும் போறாங்க. இப்ப அந்த டீ கடையில இருந்து பார்க்கும்போது அந்த இடம் ரொம்பவே, அதாவது அந்த புளிய மரம் ரொம்பவே தெளிவா தெரியுது. அப்ப விஜய் அவங்க அப்பா அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு, என்ன இந்த இடத்துல நிறைய புளிய மரம் வெட்டியிருக்காங்க, ஆனா இந்த மரத்தை மட்டும் வெட்டலையே அப்படின்னு அந்த டீ கடைக்காரர் அந்த அண்ணா கிட்டையும் கேட்கும்போது, அண்ணன் என்ன நிறைய புளிய மரம் வெட்டியிருக்காங்க, ஆனா இது ஒண்ணுத்த மட்டும் இது வாண்டடா விட்டு போன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அந்த டீக்காரன் சொல்ற விஷயம், அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இந்த மரம் ஒரு பிரச்சனைக்குரிய மரம் தான், இந்த மரத்தை வெட்டுறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க, பட் வெட்ட முடியல. அதுக்கு காரணம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்ஸி பிரேக் ஃபெயிலியர் ஆயிருக்கு, ரொம்பவே வேகமா இந்த மரத்துல தான் முட்டி அந்த வண்டியில இருக்கிற எல்லாருமே இறந்தும் போயிட்டாங்க. அப்படி இறந்ததுல இருந்து அந்த வண்டியில இறந்த எல்லாருமே இந்த இடத்துல தான், அதாவது அந்த குடும்பமே இந்த இடத்துல தான் ஆன்மாவா சுத்திட்டு இருக்குன்னு சொல்லும் போது
விஜய் அவங்க அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அடடா, அந்த இடத்துல நம்ம இவ்வளவு தைரியமா இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு இவரும் கொஞ்சம் பயப்படுறாரு. பட் இப்போ சேஃபா அந்த இடத்த விட்டு வெளில வந்துட்டாங்கல்ல. இப்ப இங்க இருந்து கிளம்பி மறுபடியும் அங்க கோவிலுக்கும் போறாங்க. கோவில்ல போயிட்டு இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காதுல்லன்னு கேட்கும்போது, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்ல, அந்த ஆன்மாக்கள் எங்க இருந்ததோ அந்த இடத்துல நீங்க சேர்த்துட்டீங்கன்னு சொல்லும் போதும் அப்பா இவருக்கும் ஒன்றும் புரியல. இது இறந்த இடமா, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போதும், இப்போ நான் கொடுத்த இந்த குடுவையை ஒரு புளிய மரத்துக்கு அடியில் தானே புதைச்சிட்டு வந்தீங்க. ஆமா சாமி அப்படின்னு இவரும் சொல்ல, அப்படிப்பட்ட அந்த புளிய மரத்துல தான் இந்த 3 பேர் கார்ல போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த வண்டி அந்த புளிய மரத்துல ரொம்பவே வேகமா போய் மோதி அந்த வண்டியில இருக்கிற எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அப்படி இறந்து போன அந்த குடும்பம் தான் அந்த இடத்துல சுத்தி இருக்கு, அது வேற யாருமே இல்லை. இப்ப நீங்க அந்த இடத்துல புதைச்சி வச்சீங்களே அந்த குடும்பம் தான் சொல்லும் போதும் இவங்களுக்கு கை கால்லாம் நடுங்கவும் ஆரம்பிக்குது. ஏன்னா ஆரம்பத்துல இவங்க கேள்விப்பட்ட விஷயம் ஒரு லாரி மோதி தான் இந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனா இப்பதான் இவங்களுக்கே புரியுது, அந்த கார் பிரேக் ஃபெயிலியர் ஆகி முதல் தான் இறந்து போயிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த பேய்கள் தான் நம்மளை கொல்றதுக்காகவும் இவ்வளவு முயற்சி பண்ணிருக்கு. பட் ஃபைனலா இது எல்லாத்தையுமே நாம சரி பண்ணிட்டோம் அப்படின்னு இப்பதான் அவங்களும் ஒரு நிம்மதி பெருமூச்சை விடுறாங்க. பட் இதுக்கப்புறம் இவங்க யோசிக்கிற விஷயம், எக்காரணத்து கொண்டும் இந்த நைட் டைம்ல நாம டிராவல் பண்ணக்கூடாது. குறிப்பா இந்த தருமபுரி மாவட்டம்ல இருக்கிற இந்த தொப்பூர் கணவாய் இந்த பக்கம் நைட் டைம்ல மோஸ்டா போகக்கூடாது அப்படின்னு அவங்களும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க கடந்து வந்த பாதைகள் அப்படி. ஸோ விஜய் இவங்க ஃபேமிலி நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, சம்பவம் ஓவர். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு புரியும்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னு நானும் நம்புறேன். கண்டிப்பா இந்த ஒரு சம்பவம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ அப்படியே பிடிச்சது மட்டும் இல்லாம மறக்காம இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இது கூடவே இந்த வீடியோ பிளஸ் நம்ம சேனலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல் அடுத்தடுத்த லெவல் முன்னேறும். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல கண்டிப்பா உங்களை நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.